ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் அமிர்தம் உணவு ஜிஎன். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னா தேங்காய் பால் புளி சாதம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஒரு தடவை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கே ரொம்ப பிடிக்கும். அவ்வளோ சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு பாத்திரம் வச்சுக்கோங்க, அதில் தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சேர்த்து கடுகு நல்லா பொரிஞ்ச உடனே 1 டேபிள் ஸ்பூன் கடலப்பருப்பு சேர்த்துருக்கேன். அது கூடவே 15 பல்லு பூண்டு இடித்து சேர்த்துக்கோங்க. 4 காஞ்ச மிளகா சேர்த்துருக்கேன். அது கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். 3 பெரிய சைஸ் தக்காளி நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன். அது சேர்த்து நம்ம நல்லா வதக்கிக்கலாம். தக்காளி நல்லா பழமாக எடுத்துக்கோங்க. நல்லா வதங்கட்டும். இது இதில் நம்ம தேவையான அளவு உப்பு மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வருது பாருங்கள். தேங்காய் பாலும் புளி கரைசலும் சேர்த்து நான் 2 கிளாஸ் தண்ணி ரெடி பண்ணி வச்சுருக்கேன். அது இதில் ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி 1 கிளாஸ் அரிசி தான் எடுத்திருக்கேன். 1 கிளாஸ் அரிசிக்கு 2 கிளாஸ் தண்ணி சேர்ப்போம். வீட்டரிசி தான் எடுத்திருக்கேன். தண்ணி சேர்த்தாச்சு, நல்லா கொதி வந்திருக்கு பாருங்கள். இப்போது இந்த டைமில் நம்ம அரிசி சேர்த்துக்கலாம். நான் ஒரு 15 மினிட்ஸ் முன்னாடியே ஊற வச்சுருந்தேன். அந்த அரிசி எடுத்து நல்லா வாஷ் பண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ நல்லா கிளறி விட்டு மூடி போட்டு மூடி வச்சுக்கலாம். ஒரு 5 to 7 மினிட்ஸ் நல்லா வேகட்டும். இப்போ பாருங்கள், முக்கால்வாசி வெந்து வந்திருக்கு. இப்போ நம்ம தம் விட்டுக்கலாம். உங்கள்கிட்ட பழைய தோசைக்கல் கனமாக இருக்கும்ல, அந்த மாதிரி ஒரு தோசைக்கல் எடுத்து வச்சுக்கோங்க. காற்று போகாத அளவுக்கு மூடி போட்டு மூடி ஒரு 5 மினிட்ஸ்க்கு வேக விட்டால் போதும். நல்லா வெந்து வந்துடும். இப்போ பாருங்கள், நல்லா வெந்து வந்திருக்கு. நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இதே மெத்தடில் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். எப்படி இருந்ததுன்னு ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள்.